அந்த ஃபேஸ்புக்கை தட்டுங்க. என் லைவ் அப்படி பாருங்கள். அந்த லைவ் தட்டிடுங்க. என் லைவ் இப்போ தட்டுங்க. என்னது உலகம் முழுவதும் காட்ட மாட்டானா குழந்தையாக வெண்ணையிலே பங்கு போக்க கொடுக்க மாட்டானா வெண்ணையவன் போல வெண்ணையிலே பங்கு போட்டு கொடுக்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் சாமி உள்ள போறாங்க. ஒரு நாளைக்கு இங்க இருக்க அது தட்டுங்க. அந்த இணைப்பை தட்டுங்கண்ணே. அந்த இணைப்பை தட்டுங்க. உள்ள போதான் பாருங்க. இந்த இணைப்பு Kandang makan. Kasih pada.
அங்க பாரு போட்டோ நேரத்துல போடி கூட அந்த திருப்பி இப்பொழுது கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு கிருஷ்ணரை பற்றி இப்பொழுது சொற்பொழி ஆற்றுவார்கள் சிறப்பு சார் ஹாய் சொல்லுப்பா ஹாய் சொல்லுங்க அங்கே ஒரு கிருஷ்ணர் இருக்காரா பாலகிருஷ்ணர் ஹாய் சொல்லுங்க நீங்க உங்க பிறந்த நாளா அப்படியா சரி சரி கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறோம். நம்ம பாரதத்தினுடைய ஒரு விசேஷ திருநாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவதாரத்தை கோகுல அஷ்டமிய நம்ம இதை என்ன சொல்றோம், கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்னு நம்ம சொல்றோம். கிருஷ்ணருக்கு ஏன் இவ்வளவு புகழ் இருக்கு, இவ்வளவு மகிமை இருக்கு? கிருஷ்ணரை எல்லாருக்கும் பிடிக்குது இல்லையா? இப்போ நார்த் இந்தியாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு கிருஷ்ணர் போல குழந்தை பிறக்கணும்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணரை போல கணவன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கிருஷ்ணருக்கு மட்டும் இவ்வளவு அப்படின்னு சொன்னோம்னா, அவர்கிட்ட அழகும் இருக்கு, புத்திசாலித்தனமும் இருக்கு, தெய்வீக குணங்களும் இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, முழு உலகத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாடுல வச்சவன் அப்படின்னு சொல்லப்படுது. முழு உலகத்தையும் ஒருத்தர் தன் கட்டுப்பாடுல வைக்க முடியுமா? ஆனா வச்சிட்டு இருக்கிறாரு. உலகத்துல நாம எவ்வளவோ அரசர்களை கேட்டிருக்கிறோம், போர் புரிஞ்சு யுத்தம் பண்ணி தோல் பலத்தால், அதாவது உடல் பலத்தால பாதி உலகத்தை வென்றவர் அப்படின்னு கூட அலெக்சாண்டர் பேர் வாங்கியிருக்கார். ஆனா ஸ்ரீ கிருஷ்ணருக்கு என்ன பேர் தெரியுமா? முழு உலகத்தையும் வென்றவர் அப்படின்னு பேர். அப்ப முழு உலகத்தையும் நம்ம வெற்றி அடையுங்கிறது உடல் பலத்தால சாத்தியமானது கிடையாது, ஆத்ம பலத்தால சாத்தியம். கிருஷ்ணர் அப்படின்னாலே 16 கலைகளையும் முழுமை பெற்றவர், அதாவது SSSMA அப்படிங்கிற டிகிரியை பாஸ் பண்ணவர் தான் ஸ்ரீ கிருஷ்ணர். SSSMA அப்படின்னா அனைத்து குணங்களிலுமே முழுமை பெற்றவர், 16 கலைகளில் சம்பூர்ணமானவர், எந்த விகாரமும் காம கோப பேராசை பற்ற அகங்காரம் என்ற விகாரங்கள் இல்லாதவர்,
மரியாதைக்கு உரிய உத்தம ஆத்மா அஹிம்சோ பரமோ தர்மம். அதாவது டபுள் அஹிம்சை. மனதால கூட யாரையும் காயப்படுத்தாதவர், உடலால கூட யாரையும் காயப்படுத்தாதவர். கிருஷ்ணர் யுத்தம் பண்ணி எந்த நாட்டையும் பிடிக்கல. அதே போல யாரும் யுத்தம் பண்ண வந்தா கூட அவர் பதில் யுத்தம் என்பது செய்யவே கிடையாது. பாருங்க, ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்ணினாரு அப்படின்னா யுக்திகளை கையாண்டார். யுக்திகள் நிறைஞ்சவர். அவரை கூட சொல்லியிருப்பாங்க பகவத் யோகா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது யோகம் என்றால் இணைத்தல், கனெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நாம ஆத்மாக்கள் பரமாத்மாவோடு நம்மளை இணைக்கும். ஸோ எப்படி நாம யாருன்னு தெரிஞ்சாதானே நம்ம பரமாத்மாவோடு இணைக்க முடியும். ஃபர்ஸ்ட் நாம யார்? கிருஷ்ணருக்கு ஒரு பெயர் இருக்கு, புருஷோத்தமர். புருஷ் என்றாலே ஆத்மா. அவருடைய ஆத்மா உத்தமராக இருக்கு, உத்தம ஆத்மாவாக இருக்கு, உன்னதமா ஹையஸ்டா இருக்கு. அதெல்லாம் அதுக்கு பேர் என்ன? புருஷோத்தமம். ஸோ நம்ம சொல்றோம் இல்லையா, பாவாத்மா, புண்ணியாத்மா, மகானாத்மா, தேவ ஆத்மா, பரம ஆத்மான்னு சொல்லணும். சரீரோடு பார்த்தா ஆணு பெண்ணுன்னு சொல்லலாம், வேலை பணக்காரன்னு சொல்லலாம். ஆனா நம்ம எல்லாரும் யாருன்னா ஆத்மா. ஆனா அந்த ஆத்மாலையும் வித்தியாசம் வருது இல்லை. கிருஷ்ணரை என்ன சொல்றோம்? பரமாத்மான்னு சொல்றாங்க, தேவ ஆத்மான்னு சொல்றாங்க, புரியுதுங்க. புண்ணிய ஆத்மான்னு கூட சொல்லலாம். ஆனா உலகத்துல தன்னை எல்லாரும் என்ன சொல்லிக்கிறாங்க? தன்னை எல்லாரும் என்ன சொல்லிக்கிறாங்க? நாங்க பாவாத்மா சொல்றாங்களா இல்லையா? தன்னை பாவாத்மான்னு ஏன் புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, தான் துக்கத்தை அனுபவிக்கக்கூடிய காரணத்தினால நாம ஏதோ பாவம் செஞ்சிருப்போம், அதனாலதான் நமக்கு துக்கம் கிடைக்குதுன்னு ஆத்மா புரிஞ்சிருக்கிறதுனால தன்னை என்ன சொல்றாங்க? பாவாத்மா. உலகத்துல யாராவது தன்னை புண்ணிய ஆத்மான்னு சொல்றீங்களா? சொல்றோமா? நம்மள மகான் ஆத்மா யாராவது நம்ம சொல்றோமா? தேவ ஆத்மான்னு ஹானஸ்டா சொல்றோமா? சொல்றது இல்லை. ஏன் சொல்றது இல்லை? ஏன்னா ஆத்மாவுக்கே தெரியுது நான் பாவம் பண்ணியிருக்கேன், நான் பாவாத்மா. அப்ப பாவ ஆத்மால இருந்து புண்ணிய ஆத்மா ஆனா மட்டுமே கிருஷ்ணரோடு போக முடியும். புரியுதுங்களா? கிருஷ்ணர் வருகையை குறிக்கிறதுக்காக தானே கிருஷ்ணர் ஜென்மாஷ்டமின்னு சொல்லப்படுது. கிருஷ்ணர் அவதரிச்ச தினத்தை ஜென்மாஷ்டமின்னு சொல்றோம். மீண்டும் கிருஷ்ணர் வர வேண்டும்ன்றதுக்காக என்ன சொல்றோம்? வீட்டுல கிருஷ்ணரோட பாதத்தை வரையும், கிருஷ்ணர் இங்க வாங்க. சோ இந்த திருநாள்ல நம்ம எல்லாருமே என்ன விரும்புறோம் அப்படின்னா, கிருஷ்ணரை இந்த உலகத்துக்கு நம்ம ஆகமனம் செய்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணரை இந்த உலகத்துல மீண்டும் ஜென்மா எடுங்க, இந்த உலகம் சொர்க்கமா ஆகணும், அந்த சொர்க்கத்துக்கு நாமளும் வரணும், உங்களோட சேர்ந்து எங்களுக்கு வாழணும், விளையாடணும், என்ஜாய் பண்ணணும், அதைத்தான் நம்ம விரும்புறோம். புரியுதுங்களா? ஆனா அது கூடிய விரைவில் நடக்கத்தான் போகிறது. நம்ம கதைகள்ல கேட்டுக்கோம், கிருஷ்ணரோட பக்தி எங்க ஏற்படும்? சிறையில ஏற்படும். கிருஷ்ணர் பிறக்கக்கூடிய அந்த தருணத்துல இயற்கையை பார்த்தா கொஞ்சிட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ணரோட கால் பட்ட உடனே என்ன ஆயிடும்? இயற்கை சாந்தமாயிடும். இப்ப அந்த சூழ்நிலையை நீங்க கண் கூட பாக்குறீங்களா, பாக்கலையா? இயற்கை தன்னுடைய ஆட்டத்தை காட்ட ஆரம்பிச்சு. அதாவது இது என்ன உங்களுக்கு ஒரு அறிவுரையை குறிக்கிறது அப்படின்னா, யுக மாற்றம் நடைபெற போகிறது. ஆக கூடிய விரைவில் கிருஷ்ணர் இந்த உலகத்துல ஜென்மா எடுக்க போறாரு, இது சத்தியம். ஆனா நான் அவர் கூட எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு நான் ஏதாவது செய்யணுமா வேண்டாமா? செய்யணும் இல்லையா? என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்யலாம் செய்யணும். நல்லதுதான். நாம தானம் பண்றோம், புண்ணியம் பண்றோம், யாமம் வளர்க்கிறோம், ஜபம் பண்றோம், காட்டுல உட்காந்து ஜபம் பண்றோம். எல்லாம் எது பண்றோம்? என்னுடைய ஆத்மாவை முன்னேற்றதுக்காக தான் பண்றோம். ஆனா ஆத்மா முன்னேறிச்சா முன்னேறலையா?
அதாவது நம்ம எது வரையிலும் இந்த தெய்வம் நினைக்கிறோமோ அது வரையிலும் நம்ம மூலமா பாவக்கர்மா நடக்கிறத நம்மளால தடுக்கவே முடியாது. ஆகையாலதான் இறைவன் பல சாஸ்திரங்கள்ல பல அவதாரங்கள்ல ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணுவாரு. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ, ஆத்மனே பரமாத்மனை நினைவு செய் அப்படிங்கிற வார்த்தை பகவத்கீதையில மண்மனா பக அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. மனதால என் ஒருவரை நினைவு செய் என்று அர்த்தம். அப்ப மனதால் நான் அவர் ஒருத்தரை மட்டும் நினைவு செய்யணும்னா எனக்கு என்ன செய்யணும்? அவர் ஒருத்தர் தான் அனைத்துமானவர் அப்படின்னு. அந்த ஒருத்தரோடு என்னுடைய சர்வ சம்பந்தங்களை நான் இணைக்கணும். அப்படி நான் இணைக்கணும் அப்படின்னா முதல்ல நான் ஆத்மானு புரிஞ்சுக்கணும். எப்போ நான் இந்த தேகம்னு என்ன நினைக்கிறேன், அப்ப இந்த தேகத்தை ஜென்மம் கொடுத்த தாய் தந்தையினுடைய நினைவு எனக்கு ஏற்படும். இல்ல இந்த சரீரத்துக்கு யாருக்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குது, கணவன் சாப்பாடு போடுறாங்க, ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, சொத்து கொடுக்குறாங்க, அப்ப கணவன் நினைவுதானே வரும். அப்ப எனக்கு பகவானோட நினைவு வரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? பரமாத்மாவோட நினைவு வரணும். நான் என்ன செய்யணும்? ஆத்மா ஜென்ம ஜென்ம ஜென்மம் நாங்க பரமாத்மாவோட நினைவு செய்யணும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த உடல்ல அழியக்கூடிய இன்னைக்கு நான் போட்டுக்க இந்த ட்ரெஸ்ஸை இப்ப நான் நைட்டு போன உடனே கலட்டிட்டு பிறகு நாளைக்கு காலையில குளிச்சுட்டு நான் அந்த பழைய ட்ரெஸ்ஸையும் கலட்டிடுவேன். இப்படி எப்படி நான் ட்ரெஸ்ஸை கலட்டுறேனோ அப்படி நான் ஒவ்வொரு ஜென்மா இருக்கும் போது என்ன பண்றேன்? இந்த உடலை விட்டுட்டு தான் இருக்கேன். ஆக ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நான் உடல் என்பதை மாற்றிக்கொண்டே இருக்கேன். புரியுதுங்களா? நான் யார்? சத்தியம் ஆத்மா. நான் ஆத்மா உண்மையிலே எப்படி இருக்கிறேன் அப்படின்னா ஒரு ஜோதியாக இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு மரணம் என்பது கிடையாது. அந்த ஆத்மாவாகிய நான் தான் இந்த வாய்களின் மூலமா பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஆத்மா தான் உங்களோட இந்த உடல்ல உட்கார்ந்து காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த ஆத்மாவிற்கு தந்தையத்தான் பரம ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம், இறைவன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆத்மாவுக்கு அப்பாவும் ஒரு குழந்தை என்றால் தந்தையை போல தாயை போல புள்ள, நூலை போலதான் சேலை என்று சொல்லுவாங்க. சிங்கத்துக்கு குட்டி சிங்கமா தான் இருக்கும், யானைக்கு குட்டி யானையா தான் இருக்கும். அங்க பரம ஆத்மாவின் குழந்தைங்க நாம கூட ஆத்மாதானே தவிர ஆணோ பெண்ணோ கிடையாது. நாம ஜோதி வடிவமாக இருக்கிறோம். இறைவன் பரம்பொருள் அவருடைய உண்மையான ரூபம் என்னன்னா ஜோதி ஸ்வரூபம். புரியுதுங்களா? அவருக்கு நம்ம உருவம் கொடுக்கிறோம் அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா நாராயணன் அப்படின்னு. நாராயணன் அப்படின்னா ஆயணன் என்றால் முழுமையான அப்படின்னா மனிதன் அப்படின்னு. ஆக முழுமையான மனிதர், அதாவது முழுமை பெற்ற ஒருத்தர் அப்படின்னு யாரும் சொல்லப்படுது? நாராயணன். ஆகையால்தான் பக்தியில ஹரிவசியம் மனிதன் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதாவது சிவன் பேர், அதாவது சதாசிவம். அவர் பேருக்கு வர மாட்டார், அவருக்கு அப்பா கிடையாது, அவர் சதாசிவம். அடுத்து பிறவில வரக்கூடிய ஒருத்தர்ல முழுமை பெற்றவர் யாருன்னா நாராயணன். ஆனா அவருடைய குழந்தை பருவம்தான் ஸ்ரீகிருஷ்ணர். அவர் வளர்ந்து ராஜ்யத்துல உட்காரும் பொழுது அவரை ஸ்ரீ நாராயணன் அப்படின்னு சொல்லணும். அந்த நாராயணன் எங்க இருப்பாருன்னு கேட்டா எங்க இருப்பாரு? வைகுண்டம். வைகுண்டம் எங்க இருக்கு? நேரத்துக்கு மட்டும் சொல்லிடுறாங்க. புரியுதுங்களா? கிருஷ்ணரை இந்த பூமியில வர வைக்கிறீங்க, இந்த பூமியில வாங்கன்னு சொல்றீங்க. கிருஷ்ணர் வாழ்ந்த இடம் பிருந்தாவன், மதுரா. அவர் கூட கோபியர்கள் நடனம் ஆடினாங்க. 33 கோடி தேவதைகள் வாழ்ந்த பூமி இது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பூமியில இருந்துச்சு, தங்க துவாரணையே கடல் படியில போச்சு அப்படின்னு சொல்ல. அப்ப என்ன அர்த்தம்? இந்த பூமி சொர்க்கமா இருந்துச்சு. திரும்ப ஒரு காலகட்டம் டைம் பீரியட் வரும்போது என்ன ஆயிடுச்சு? சொர்க்கம் மாதிரி நேரம் வந்துருச்சு. ஒரு வீடு பழச ஆகுறது தர்மம் தானே. ஒரு வீட்டை கட்டி வச்சுக்கிறீங்கன்னா காலங்காலத்துக்கும் அது அப்படியே இருக்கு அப்படின்னா மறுபடியும் எப்ப பொருள் கட்டுறது? நீங்க ஆகியத்தை சாப்பிட நீங்க சாப்பிடவும் இல்லை, ஆனா புதுசா அப்படியே இருக்கு அப்படின்னா மறுபடியும் எப்ப புதுசு சாப்பிடுறது? ஆக இந்த சிருஷ்டியில
கொண்டது. இரவையும் பகலையும் கொண்டது. அப்ப இரவையும் பகலையும் கொண்டது. மீண்டும் இரவு முடிஞ்சு பகல் வரத்தானே செய்யும். அததான் என்ன சொல்றோம், பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம். அதாவது சூரியன் உதிக்க போகுது, சூரியனை வரவேற்பு செய்வோம், அவரை நம்ம வழிபாடு செய்வோம்னா பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரம் முழு நட்சத்திரங்களுக்கும் நம்ம ஒரு நமஸ்காரம் பண்ணுவோம், கிரகங்களுக்கும் நமஸ்காரம் பண்ணுவோம், சூரியனுக்கும் நமஸ்காரம் பண்ணுவோம், புது நாளை வரவேற்பு செய்வோம். அப்படி இப்ப இந்த உலகம் கழிவுன்னு அனைவரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம், நம்ம என்ன சொல்றோம், கண்டிப்பா இது கழிவம் முடிஞ்சு போச்சு, இறைவன் இந்த பூமியில வந்துட்டாரு. இப்போ என்ன வரப்போகுதுன்னா கிருஷ்ணரினுடைய ராஜ்யம் வரப்போகுது, கிருஷ்ணரினுடைய கால்கள் இந்த பூமியில படப்போகுது. கிருஷ்ணரோட கால் படம் போதுதான் இந்த உலகத்தினுடைய மாற்றம் ஏற்படும். அதுக்குள்ள எல்லாமே கோரமா தான் நடக்கும். இப்ப ஆரம்பிச்சு 2020 பாத்தீங்க அப்படின்னா கொரோனா ஆரம்பிச்சது, இன்னும் நான் ஸ்டாப் 3வது உலக போனே சொல்லலாம். கூடவே இயற்கையும் கொந்தளிச்சுட்டு தான் இருக்கு. இது எப்ப முடிவுக்கு வரும்? அவரோட புனிதமான பவித்திரமான கால் பட்ட உடனே, அப்போ அந்த இதுக்கு நான் இந்த உலகோட போக முடியாது. அவர் வரும்போது இந்த உலகம் கொஞ்சம் ஆயிடுச்சு. அவர் பிறந்த உடனே உலகத்துல மந்திரிகளோட ராஜ்யம், அதாவது இப்ப பேரை என்ன சொல்றோம், ஜனநாயகம்னு சொல்றோம், பிரஜை மீதான ராஜ்யம். ஆனா சொர்க்கத்துல யார் ராஜ்யம் பண்ணா? ஸ்ரீ நாராயண ராஜ்யம் பண்ணா. ஸ்ரீ நாராயணன் என்ன சொல்லப்படுதுன்னா இரட்டை கிரீடம் அணிந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும், பஞ்ச தத்துவத்தால் செய்யப்பட்ட சரீரமும் தூய்மையா இருக்கும், தங்கத்தை போல மின்னும். ஆக அவர் வசிக்கக்கூடிய இடம், அவர் கால் பதிக்கக்கூடிய இடம் தங்க தரையில தான் நடப்பாரு. ஆக சொர்க்கம் இந்த பூமியில தான் இருந்துச்சு ஒரு காலத்துல. அதுதான் என்ன ஆயிடுச்சு, கடல் கரையில போயிடுச்சு. அது சின்ன நரகம் நகரம் எல்லாம் கிடையாது, அது ஒரு பெரிய தேசம். இந்த முழு உலகத்துக்கும் பாரதம்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த முழு பாரதமும் உலகமும் சொர்க்கமா இருந்துச்சு. ஆனா எப்படி பகல் இரவு ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா காலம் மாறிடுச்சு, அப்படி சொர்க்கத்தினுடைய சீனரி காட்சிகள் மாறும். கொஞ்சம் கொஞ்சமா அது என்னாகும், சத்திய யுகத்திலிருந்து திரேதா யுகம், திரேதா யுகத்திலிருந்து துவாபர யுகம், பிறகு துவாபர யுகத்திலிருந்து கலியுகம். இப்ப கலியுகமும் முடிஞ்சு சங்கம யுகம் என்பது நடக்குது. ஆனா சங்கம யுகம் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. இப்ப சங்கம யுகம் உடைய ஒரு கட்டிய வருது. நாம யார் ஒருவர் ஆத்ம ஞானம் அடைகிறார்கள், 3வது கண்ணானது திறக்கப்படுது, அவங்க சங்கமயத்துல இருப்பாங்க. எப்படி காலையில 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்றோம். ஆனா உலகத்துல எல்லாருமே தூங்கிட்டு தான் இருப்பாங்க. உலகத்துல பிராமணன் அப்படின்னு கண்ணி சொல்லிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்துக்கு ஒரு மகத்துவம் இருக்குங்கிறத உணர்ந்து கண்ணை விரிச்சு பூஜை புனஸ்காரங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க, ஸ்நானம் பண்ணுவாங்க. அதே போல யார் ஒருவர் ஆத்ம ஞானம் பெற்று ஆத்ம தூய்மைக்கான முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுடைய 3வது கண் என்பது திறந்து விட்டுருச்சு. அவங்க கலியுகம் என்ற இரவுல இல்ல, சங்கம யுகம் என்ற பிரம்ம முகூர்த்தத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு சத்தியுகம் என்ற பகல் காத்து கொண்டு இருக்கிறோம். அதாவது ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல இயலும், நாராயணருடைய ராஜ்யத்துக்கு செல்ல இயலும், வைகுண்டத்துக்கு செல்ல இயலும். வைகுண்டம் இந்த உலகில தான் வரப்போகுது, மேல கிடையவே கிடையாது. சரிங்களா? மேல இப்போ அவ்வளவு அறிவியல் வளர்ந்துருச்சு. இப்போ ஹைடெக் சயின்ஸ் இருக்கு இந்த உலகத்துல. ஆனா இந்த ஹைடெக் சயின்ஸ் சத்தியுகத்துக்கு வரும். சத்தியுகத்துல புஷ்பக விமானங்கள் இருக்கும். 8 வயது குழந்தைகள் அந்த விமானத்தை இயக்க இயலும். சோலார் சக்தி சத்தியுகத்துல கோல்டன் ஏஜ்ல இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி வயசெல்லாம் இருக்காது. இந்த அறிவியல், இந்த அறிவியலை படைக்கக்கூடிய இந்த ஞானம் உடையவர்கள் சொல்றதுக்கு வருவாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட பொன்னான உலகத்துக்கு நாம போகணும்னா ரொம்ப கஷ்டம் கிடையாது. என்ன செய்யணும்னா இந்த உடல் நான் கிடையாது. எப்படி இந்த மேல அணிஞ்சிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸோ அப்படி நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு ஜோதி, நான் ஒரு சைத்தன்யம், உணர்வு உள்ளவன், நான் ஒளியும் சக்தியும் நிறைந்த ஆத்மா. எது பரமாத்மாவினுடைய குணமோ சக்தியோ அதுதான் என்னுடையது. இறைவனை என்ன சொல்றோம், சர்வ சக்தி சொல்றோம், அன்பு
கடல் சொல்றோம், கருணை கடல்னு சொல்றோம். அப்படிப்பட்ட தெய்வீக குணங்களை உங்களுக்குள்ள நிறைச்சுக்கிட்டா கிருஷ்ணரின் ராஜ்யத்துக்கு வரீங்க. சரிங்களா? அதனால கீதையில முழுக்க முழுக்க சொல்லிட்டாரு, காம லோக லோக பேராசை பற்று, இந்த அஞ்சுக்கும் பிறப்பிட நேரம் தேவை. சரிங்களா? அப்ப ஆத்மா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆத்மா நினைக்கும் பொழுது ஆத்மா எதை உற்பத்தி செய்யும்னா அன்பை உற்பத்தி செய்யும், கருணையை உற்பத்தி செய்யும், தூய்மையை உற்பத்தி செய்யும், ஞானத்தை உற்பத்தி செய்யும். ஒவ்வொன்றுக்குமே ஒரு ரோஜா மரம்னு அதனுடைய நறுமணம் வேற, ஒரு மல்லிகை மரம்னு அதனுடைய நறுமணம் வேற. தேவம் என்னும் போது அதிலிருந்து வரக்கூடிய ஆத்மா என்னும் போது அதிலிருந்து வரக்கூடியது தர்மம். புரியுதுங்களா? ஏன்னா ஆத்மா யாரோட குழந்தை? பரமாத்மா. பகவானோட குழந்தை. பகவான் கிட்ட என்னென்ன விசேஷத்தன்மை இருக்கோ அது நம்மளுடைய ஆத்மால ஒரிஜினலாக இருந்துச்சு. சரிங்களா? ஆனா எப்படி வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் மண்ணுக்கு அடியில விழுந்துச்சு, பல நாட்கள் ஆயிடுச்சு, பல வருஷங்கள் ஆயிடுச்சு, அப்ப மண்ணுல பொழிஞ்சு என்ன ஆயிடும்? அது தெரியாது. அது தூய்மைப்படுத்த வேண்டிய முயற்சி பண்ணணும். அதே போலதான் நான் ஆத்மா பல வாட்டி சரீரம் எடுத்தேன். ஒரு கதை ரொம்ப எனக்கு பிடிச்சமானது, அதை சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு அதனால நிறைவு செய்வோம். பீர்பால் அப்படின்னு ஒரு ராஜ தந்தி அவர் இருந்தார். அவருக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில முடிவு பண்ணி ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வச்சாங்க. மிக அழகான பெண். பிறகு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய பேச்ச கேட்பீங்களான்னு கேட்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டாங்க. உங்களோட முகத்தை நீங்க திருமணத்தை கண்ணாடியில பார்க்கவே பார்க்காதீங்க. சரி, அந்த காலத்துல எல்லாம் கணவன் சொன்னா பெண்கள் கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தன் முகத்தை பார்க்கணும். 25 வருடங்கள் ஆயிடுச்சு. அவரு கடைத்தருவுல இருந்து வீட்டுக்கு வர. அவரு ஒரு முஸ்லீம், அவங்களோட மனைவியும் ஒரு முஸ்லீம் தான். பார்த்தீங்க அப்படின்னா 25 வருடங்கள் ஆகும்போது அதுக்கான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கதான் செய்யும். கடைத்தருவுல இருந்து ஒரு கண்ணாடி ஒரு வர்றாரு, வீட்டுக்குள்ள நுழைகிறாரு. ஒரு ட்ரைசைக்கிள்காரன் போறான், ஒரு கண்ணாடி கீழே உருவி விடுது. கண்ணாடி ஆப்பாரு, பின்னாடி எடுத்துட்டே ஓடுறாரு. ஆனா அந்த பையனை பிடிக்க முடியல. சரி, நம்ம தெரிஞ்ச பையன் தான், நாளைக்கு பார்த்து பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். கண்ணாடியை ஒரு மூலையில வச்சுட்டாரு. அதை போய் பார்த்த உடனே ஒரு அழகான பெண் அவங்களுக்கு தெரிஞ்சாங்க, அவங்க மனைவி. இது ராணியா இருக்காங்களா? இல்ல. அம்மாவா, இவருடைய அம்மாவா இருக்காங்களா? இல்ல. இவருடைய மகளான இல்ல. அப்ப யாரு இல்லை? ஏன்னா அது கண்ணாடின்னு அவங்களுக்கு தெரியல. அதை பார்த்த உடனே என்ன தெரிஞ்சிச்சு? ஒரு போட்டோவா தெரிஞ்சிச்சு. புரியுதுங்களா? போட்டோவா தெரிஞ்சிச்சு. ஆனா 25 வருடங்களாக தன்னை பார்க்காத ஒரு காரணத்தால தன்னோட முகமே மறந்து போயிடுச்சு. அப்படிதான். அப்போ அவர் வந்த உடனே சண்டை போடுறாங்க, 2 பேருக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. பிறகு சொல்றாரு, இது கண்ணாடி, இதுல தெரிஞ்சது உன்னோட முகம் தான். 25 வருஷமா பார்க்கறதுனால உன்னோட முகமே உனக்கு மறந்து போச்சு. ஆக நம்ம ஆத்மாவை எப்ப பார்த்தோம்? சரி, ஆத்மாவை எப்ப பார்த்தோம்னு விடுங்க. சரிங்களா? டெய்லி ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நம்ம கண்ணாடியை பார்க்கிறோம்? இந்த முகத்தை இதுதான் நான், இதுதான் நான், இதுதான் நான் அப்படின்னு 1000 முறை தன்னுடைய மூளையில பதிவு படுத்துறீங்க, ஆத்மால பதிவு செய்றீங்க. இது மாதிரி எத்தனை ஜென்மமா செஞ்சிருக்கிறீங்க. அப்போ அதை மாற்றணும் அப்படின்னா இப்ப நம்ம எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். ஆக நாம ஸ்ரீ ராமஜெயம் எவ்வளவு சொல்றோமோ அந்த அளவுக்கு நான் என்ன எனக்குள்ள நினைக்கணும் அப்படின்னா, நான் ஒரு ஆத்மா பகவானோட படம், நான் ஒரு ஆத்மா, நான் பகவானோட படம். அவர் எப்படி அப்படிதான் நான் அப்படிங்கிறது. ஸோ இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா காலத்துக்கு ஏற்பட்டது போல எல்லாருமே மாறுபடும். இதுக்கு முன்னாடி துவாபர யுகத்தினுடைய ஆரம்பத்துல யாரெல்லாம் சாஸ்திரங்களை எழுதுனாங்களோ, வியாசர், வால்மீகி எல்லாமே நல்லவங்க. அவங்க எல்லாத்துக்குமே விளக்கம் எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க. சமஸ்கிருதத்துல இருந்துச்சு, எது முக்கியம். ஆனா எல்லாமே ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில பாதி காணாம இருந்துச்சு, மீதி கிடைச்சிச்சு. ஆனா ஏதோ நமக்கு தெரிஞ்சது. இப்போ நமக்கு சொல்லிட்டாங்க, மந்திரங்கள் எல்லாம் அவங்க மொழியில சொல்லுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அப்பதான் புரிதல் கிடைக்கும், அப்பதான் புரிதல் கிடைக்கும். ஸோ இங்க பகவத்கீதையில ஒன்னே என்ன மண்மனாபம், மனதார என் ஒருவரை யூஸ். அதாவது நான் ஆத்மா நினைச்சு அந்த பரமாத்மா இதை ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. அது ஆடையா இருக்கலாம், இல்ல மாலை நேர பொழுதா இருக்கலாம். நீங்க கோயில்ல கூட உட்காரலாம், இல்ல உங்க வீட்டுல ஒரு தனிமையான இடத்தை கூட தேடிக்கலாம். காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. தனக்குள்ள போறதுக்கு ஏன் காட்டுக்கு போகணும்? புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்க அமர்ந்து தனக்குள்ள நினைவு செய்ய, நான் ஒரு அமைதியான ஒரு 5 நிமிஷம் எல்லாருமே சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா?
So, இந்த யோகத்தை கீதையில என்ன சொல்லப்படுதுன்னா ராஜயோக தியானம். இந்த ராஜயோக தியானத்தை கத்துக்கிறதுக்கு சுவாமி விவேகானந்தர் காசிக்கு போய் ஒரு குருட்ட கேட்கிறார். அந்த குரு சொல்ற ராஜாதி ராஜாக்கு எனக்கு என்ன தெரியும். அந்த குரு தன்னை ராஜாக்கெல்லாம் ராஜான்னு நினைக்கிறாரு, ஆனா எனக்கு ராஜயோகம் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஆக எப்போ இறைவன் இந்த பூமிக்கு அவதரிப்பார் அப்ப ராஜயோகம் சொல்லி கொடுப்பார். புரியுதுங்களா? இப்போ ராஜயோகம் அப்படின்னா எந்த ஒரு முத்திரை போட வேண்டிய அவசியம் கிடையாது, வாயில மந்திரம் செடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மனதால பகவானை நினைக்கிறது, தன்னை ஒரு ஆத்மா நினைச்சு ஒரு 5 நிமிஷம் நீங்க எல்லாருமே கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கோங்க. சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்கிறீங்க இல்லையா, கொஞ்ச நேரம் ஒரு அமைதி காட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் தான், ஏன்னா அடுத்தவங்களுக்காக பூஜை எல்லாம் நடக்க போகுது. ஸோ நம்ம எல்லாமே கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடலாம். ஓம் சாந்தி. ஓம் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அகம், நான் ஆத்மா. சாந்தி அப்படின்னா என்னுடைய தர்மம், ஆத்மாவோட தர்மம் சாந்தி. ஆத்மாவுக்கு 7 குணம் இருக்கு: அன்பு, ஆனந்தம், அமைதி, சுகம், சாந்தி, சக்தி, தூய்மை, மாயை. இந்த 7 தான் ஆத்மாவோட குணம். ஆக அமைதி இருக்கும்போது இந்த எல்லாமே வெளிப்படும். ஆகதான் ஓம் சாந்தின்னு சொல்லணும். ஒரு 5 நிமிஷம் நாம கண்ணை திறந்து யோகா பண்ணுங்க. ஏன்னா எப்ப கண்கள் மூடி இருந்தாலும் நம்ம தூக்க நிலைக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, நமக்கே தெரியாது, நம்ம தூங்கிட்டு நல்லா இருக்கு. நான் அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிறேன். நான் ஒரு ஆத்மா. எலும்பும் சதையுமான ஆன்மா. இந்த அழியக்கூடிய சரீரம் நான் அல்ல. நான் ஜோதி சொரூபமான உணர்வுள்ள ஒளி புண்ணியம். நான் இந்த சரீரத்தில் 2 புருவங்களுக்கும் மத்தியில் மிக பிரகாசமாக மின்னிக்கொண்டு இருக்கிறேன். நான் ஆத்மா. அறிவே இல்லாத, மரணமே இல்லாத ஆத்மா. ஆத்மாவாகிய எனக்கு எந்த பொருளினாலும் அழிவு கிடையாது. நான் மரணமற்ற ஆதி அந்தம் இல்லாத எப்பவும் இருக்கக்கூடிய ஆத்மா. நான் பரம ஆத்மாவின் சுமந்தது. அவர் எப்படி இருக்கின்றாரோ அதுவே என்னுடைய உண்மையான குணம், உண்மையான தன்மை. அவரை போலவே நான் அன்பின் கடலானவரின் குழந்தை. நான் அன்பான ஆத்மா. ஆனந்த
நான் ஆனந்தமானவன். ஞான கடல் கடலின் குழந்தை நான். ஞானம் நிறைந்த சுகமான சர்வ சக்திகளினாலும் நிறைந்த வாய்ப்பளித்த அனைத்து பக்த ஆத்மாக்கள், தேவ ஆத்மாக்கள், மகான் ஆத்மாக்கள், புண்ணிய ஆத்மாக்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது கிருஷ்ணர் ஜெயந்தி முன்னிட்டு கிருஷ்ணர் போட்டி, அதாவது இந்த போட்டியை எல்லாருமே சொன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே எல்லா நல்ல விஷயங்கள் நடக்கும். என்னென்ன இருக்கு அந்த போட்டி நான் சொல்றேங்க, அதை திருப்பி நீங்க சொல்லுங்க. எல்லாருமே இந்த போட்டி முடிச்ச உடனே அப்ஜெக்டிவா இருந்தேன் காமிச்சிருக்காங்க. கேட்டது கொடுப்பவனே கிருஷ்ணரே. ஓம் அனந்த கிருஷ்ணா போற்றி. ஓம் அனந்த கிருஷ்ணா போற்றி. ஓம் அரங்கமா நகர்களானே போற்றி. ஓம் அற்புத லீலா போற்றி. ஓம் அச்சுதனே போற்றி. ஓம் அமரனே போற்றி. ஓம் அரஞ்சலோகனா போற்றி. ஓம் அர்ஜுனன் தோணா போற்றி. ஓம் ஆதி மூலமே போற்றி. ஓம் ஆய கொடுதே போற்றி. ஓம் ஆபம் சகாயனே போற்றி. ஓம் ஆதிரை பாலகா போற்றி. ஓம் ஆழ்வார் நாயகா போற்றி. ஓம் ஆண்டாள் பிரியனே போற்றி. ஓம் ஆணையை காத்தாய் போற்றி. ஓம் ஆனந்த மூர்த்தியே போற்றி. ஓம் ஆணிலை காத்தவனே போற்றி. ஓம் இளமையோர் தலைவா போற்றி. ஓம் உமக்கு அருள்வாய் போற்றி. ஓம் உடுப்பில் உறவனே போற்றி. ஓம் உள்ளம் தவ கல்வனே போற்றி. ஓம் உலகம் உள்ள வாயா போற்றி. ஓம் ஊழி முதல்வனே போற்றி. ஓம் எங்கும் நிறைந்தாய் போற்றி. ஓம் எட்டெழுத்து இறைவா போற்றி. ஓம் என் குணத்தோடே போற்றி. ஓம் எழில் நாண சுடரே போற்றி. ஓம் எழில் வெகு தேவா போற்றி. ஓம் ஏழை பங்காளா போற்றி. ஓம் ஒளி மணிவண்ணா போற்றி. ஓம் ஒருத்தி மகனாய் பிறந்தாய் போற்றி. ஓம் ஒருத்தி மகனாய் வளர்ந்தாய் போற்றி. ஓம் கலியுக தெய்வமே போற்றி. ஓம் கண்கண்ட தேவா போற்றி. ஓம் அம்சனை அழுத்தாய் போற்றி. ஓம் கல்ல பாகவனே போற்றி. ஓம் கல்யாண மூர்த்தி போற்றி. ஓம் கல்வாணி காத்தாய் போற்றி. ஓம் சமண கல்லனே போற்றி. ஓம் கஸ்தரி திலகனே போற்றி. ஓம் காளிங்க நந்தனா போற்றி. ஓம் காயாம்பு வண்ணனே போற்றி. ஓம் கிரிதர கோபாலனே போற்றி. ஓம் கீதையின் நாயகனே போற்றி. ஓம் குசேலர் நண்பனே போற்றி. ஓம் குருவாயூர் அப்பனே போற்றி. ஓம் கோவியர் தலைவனே போற்றி.
உங்களுடைய ஸ்பீச் எல்லாமே லைவ் தேங்க்யூ லைவா ஆமாம் ஃபேஸ்புக் லைவ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது லிங்க் அப்படி எவருக்கு கேட்கணும் கனராஜ் சார் தெரியும் தானே தெரியல ரெக்கார்டிங் ஃபுல் ஸ்பீச் எல்லாமே இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் ராதாகிருஷ்ணன் போடுங்க இப்போ லைவ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு 30 நாள் ஃபேஸ்புக்கில் தான் இருக்குது இங்கே ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க அவளை துறவனே போற்றி ஓம் ஓம் யசோதசை தவமே போற்றி ஓம் யதுகுல திலகமே போற்றி ஓம் ராதையின் நாயகனே போற்றி ஓம் வசுதேவர் முதல்வா போற்றி ஓம் எண்ணெய் திருடியோனே போற்றி ஓம் எல்லை வனத்தோனே போற்றி ஓம் வேங்கட கிருஷ்ணனே போற்றி ஓம் வேதியர் வாழ்வே போற்றி ஓம் வேணு கோபாலனே போற்றி ஓம் வைகுண்ட வாசனே போற்றி ஓம் மையம் காப்பவனே போற்றி போற்றி. இதை தினம் படிச்சுட்டு வந்தா பலன் பெற்றா நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குமோ கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் வீட்டில் இருக்க தனியார் படிக்கலாம். நீங்கள் இப்போ அதே நம்ம மந்திரம் சொல்லி முடிச்ச உடனே மக்கியமாக அதை பண்ணிடலாம். ஹரே ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. फोन वांगो हेलो राम Krishna Krishna
அந்த விளக்கு வந்து இன்னொருத்தன் வீடியோ எடுக்கணும், இவரை எடுக்க முடியாது, இன்னொருத்தன் எடுக்கணும். லைவ் வரலாம். நான் இந்த விளக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். வரைச்சேன் பாபா, எல்லாரையும் ஒரு ஃபோட்டோ எடுங்க பாபா. உங்கள் இல்லை நீங்கள் இதில் எடுக்க முடியாது, வாங்க. கோபிகைகள் இந்த பாப்பா இங்கே இந்த ஜோடியா பாப்பா இந்த பாப்பா நான் அவங்களே அனுப்பிவிடுவேன். இங்கே இன்னொரு ஆள் இருக்கு, அங்கே இருக்கு. பாலகிருஷ்ணா 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 கைதட்டி கைதட்டுங்க. பாருங்க, அதில் லைவ் வருதா பாருங்க, அப்போ போய் செக் பண்ணிக்கோ. கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணுறோம். கொஞ்சம் இன்னொரு கிருஷ்ணா வராது. இந்த கிருஷ்ணா உள்ள வாங்க. ஹாய் கிருஷ்ணா, ஹாய் கிருஷ்ணா, ஹாய் கிருஷ்ணா, ஹாய் கிருஷ்ணா, ஹாய். ஹாய் கிருஷ்ணா. பேப்பரா கேட்க
இந்த இருக்கியா புள்ள பாலகிருஷ்ணன் தான் அருமையா இருக்காரு. அண்ணே சொல்லுங்க மந்திரம் சொல்லுங்க. ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் சொல்லுங்க. ஹரே ராம 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 ஹரே ராம ராம ஹரே. ஆயர்பாடி மாநிலம் இந்த பாட்டு போட்டு விட்டீங்கன்னா குஷியா ஆடுவாங்க. இல்லை பூஜை ஆரம்பிக்க போறாங்க. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ஹரே ராம கிருஷ்ண கிருஷ்ண இது அடுத்தோட முடியாது. கண்டினை மாய கண்ணன் தூங்குகின்றான் மந்திரத்தில் காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றானா ஓய்வெடுத்து தூங்குகின்றானாரோ. ஆயர்பாடி மாளிகையும் தாய்மடியில் கன்றினை மாய கண்ணன் தூங்குகின்றான் காலேலோ. மண்களுக்கு காட்டிய போக்கி தூங்குகின்றானாரோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான். கண்ணத்திலே கண்ணமிட்டு மந்திரத்தில் மண்டலமே உறங்குதம் ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடி கண்டினிக்கு மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாடிலோ. கை தட்டுங்க. வாங்க வாங்க. நீங்க இது எடுங்க. நீங்க எடுத்து வீடியோ எடுத்துங்க.
கொஞ்சம் தெளிவாக இருக்கேன் சார், நான் கொடுத்துறேன். இல்லை சார். போட்டு விட்டா இல்லை, இல்லை. கோவிந்தா கோவிந்தா. குங்குமம் துளசி துளசி நீங்க துளசி சாமி நீங்க ஒத்த தீபம் சாமி ஒத்த தீபத்தை கொண்டு போங்க குங்குமத்தை எடுத்துங்க சாமி தீர்த்தாது ஜடாரி தீர்த்தம் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சுருங்க துளசி நம்ம ஏதாவது ஒன்று கொடுப்போமே. நம்ம எதாவது கொடுங்க. குங்குமம் ஏதாவது கொடுங்க. இல்லை யாருக்கா குங்குமம் ஏதாவது ஒரு ஆள் வேணும். ஒரு ஐயர் தானே இருக்காரு. பிடிச்சிடும் வாங்க. தீர்த்தம் நான் தட்டேன்.
கடாரி இருக்கு. லட்சுமி தொண்டை தொண்டை தொண்டைக்கு எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு போச்சுடும். அம்மா எல்லாம் பிரசாதம் வாங்கிட்டு போங்க வா. பிரசாதம் வாங்கிட்டு போங்க பிரசாதம். கடாரி இருக்கு சாமி. சாமி பிரசாதம் சாமி பிரசாதத்தை எடுத்துடலாமா சாமி? இந்த லட்சுமி இந்த டேபிள் கொண்டு போ. டேபிள் கொண்டு போ. நான் வாங்கிட்டேன். தொண்ணை தொண்ணை எடுத்து கொடுங்க. தொண்ணை எடுக்க. ஆள் நல்லா பட்டாணி கொடுத்தாச்சு. பரவாயில்ல. தூங்கிட்டு கிருஷ்ணன் தூங்கிட்டாரா? தொன்னை இல்லையா பாவா? ஏன் பாவா? தொன்னை தான் சரியா வரும். இல்லை இந்த புளியோதரை இருக்காது. எடுத்துருங்க. அப்போ எடுத்து வச்சிடும். இல்லை இப்போ தனியாக முடிச்ச பிறகு கொடுக்குறது அவளு அதான் எடுத்து வச்சு. இல்லை முடிச்ச பிறகா இல்லை புளியோதரை கொடுத்துருவோம். கொண்டாங்க கொண்டாங்க. இந்த இது ஒரு ஆள் கொடுங்கம்மா. புளியோதரை கொஞ்சம் ஒரு ஆள் கொடுங்க. இந்த நீ கொடுமா பாப்பா. புளியோதரை கொடுமா.